ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ப்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாட்டர்டே ஃபுல் டே ரொட்டீன் ப்ளாக் தான். அது கூட ஒரு சில விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிவிட்டு என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னாக்கா, சோம்பேறித்தனம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே விஷயம், பேடான விஷயம்னா அந்த சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே இருக்கும். நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாருக்கும் சரி, ஒரு முக்கியமாக நம்மளோட சோம்பேறித்தனம் எதுலேருந்து ஆரம்பிக்குதுங்கனாக்கா, நம்ம தூங்கி ஏஞ்சிக்கிறோம் பாருங்கள், அதுலேருந்து தாங்க ஆரம்பிக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு காலையில் விடியகாத்தால 4 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு சாமி பூஜைலாம் பண்ணுவாங்க. அவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கும் டயர்ட்னஸ் இருக்கும், ஆனால் பட் வந்துட்டு அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. எப்பயுமே ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்மளால் இருக்கணும்னு நினச்சாலும் என்னாலலாம் சத்தியமாக முடியாது. ஏதோ கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருக்கிற மாரி நானுமே வீடியோவில் காமிச்சிருப்பேன். பட் ஆக்டிவாக அப்படி இருந்து 5 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு பூஜைலாம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆக்டிவாக நல்லா தான், மைண்டு மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னாக்கா கண்டிப்பாக முடியல என்னால். அது என்னன்னே தெரியல, ஏஞ்சிக்க முடியறதில்ல காலையில் நேரம். எனக்கு சோம்பேறி தானே ஏஞ்சிக்கும் போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஏஞ்சி என்னென்னா ஒரு வேலைக்கு போனோம் 8:15க்கு, அதனால் சமைச்சு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலையெல்லாம் வந்துட்டு க்ளீனிங் பண்ணணும்னு நினைப்பேன் நான். சரி விடுறா அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவி முன்னாடி வந்து உட்காருவேன். அந்த 10 நிமிஷம் போயிட்டு 1 மணி நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி விடு அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு அப்படியே தூங்கிடுவேன். இந்த வாரமாகவே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ரெண்டாவது, தம்பி வேறு தூங்கும் போது நான் எல்லா வேலையும் செஞ்சுக்க முடியும். நான் அந்த டைமை நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த சோம்பேறித்தனத்தினால க்ளீனிங் வேலை இருந்தாலுமே நான் பண்ண மாட்டேன்றேன். கிச்சன் க்ளீனிங் வேலை அவ்வளோதான், துணி மடிக்கிற வேலை அவ்வளோதான். எப்போயாவது நான் டைம் இருக்கும்போது மட்டும்தான், அவன் ஏஞ்சதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிறனாக்காட்டி அவன் தூங்கும்போது எல்லா வேலையும் செஞ்சாக்கா அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்க ஈஸியாக இருக்கும். பட் நான் அது பண்ணவே மாட்டேன். என்னோடய சோம்பேறித்தனம் எதுலெல்லாம் இருக்குனாக்கா, எல்லா விஷயத்துலையும் சோம்பேறித்தனம் தான் இருக்குது, என்னோடய விஷயத்தில் மட்டும். இப்போ ரொம்பவே அதிகமாகச்சு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வீடியோ எடுக்கிறது கூட அவ்வளோதாங்க. வீடியோ எடுத்து வச்சுருப்பேன், பட் அதை எடிட் பண்ணி வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே வச்சுட்டு இருப்பேன். தம்பியை தூங்கிட்டு இருப்பான். அந்த டைமு நான் நினச்சேன் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் நான் அந்த டைம் பண்ண மாட்டேன். அவன் ஏஞ்சதுக்கப்புறம் தான் அவனோட சவுண்ட் வந்துட்டு வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் கேட்கும் பேக்கில். அப்புறமா தான் க்ளீனிங் வேலையே இருக்கட்டும், வேறு எந்த வேலையை வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அவன் ஏஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். அப்புறம் 3ஆவதாக வந்துட்டு இந்த ஃபோன் ஒரு 5 நிமிஷம் தாங்க பார்க்கலான்னு நான் ஃபோன் எடுப்பேன். இந்த ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேனாக்கா பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ரீல்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மினி ப்ளாக் பார்ப்பேன். அதுக்கப்புறம் லாங் வீடியோ, எனக்கு பிடிச்ச யூடியூபர்து லாங் வீடியோ பார்ப்பேன். இந்த ஹோம் மேக்கராக இருக்காங்களா, அந்த வீடியோலாம் செம்மையாக இருக்குது. எனக்கு ஒரு 2 பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. பட் நான் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மறந்துடுவேன். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் டைம் வேஸ்ட் பண்ணி டெய்லி இப்போ வந்துட்டு லாங் வீடியோவே அப்லோட் பண்ணி 3 நாள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் பண்ணுறேன். டெய்லியுமே அப்லோட் பண்ணலான்னு நானுமே நினைப்பேன். வீடியோலாம் எடுத்து வச்சுருப்பேன், பட் அப்லோட் பண்ண மாட்டேன். அப்புறம் நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு கிடைச்ச இந்த சின்ன லைஃப் வந்துட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணுன்னாக்கா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அந்த விஷயம் அப்படியே நம்ம ஏற்றுக்க பழகணும். நம்ம அப்படி ஏற்றுக்க பழகலைனாக்கா நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மன நிம்மதியாக இருக்காது. நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்போ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த அப்படியே நம்மளால் ஏற்றுக்கிற மனப்பக்கம் இல்லைனாக்கா, நம்ம அப்போ வந்துட்டு நம்ம மன நிம்மதி, நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்காது. எல்லா நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னாக்கா அப்படி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம், நாளைக்கு கஷ்டம் வரலாம், மறுபடியும் இன்னொரு நாள் விட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அது வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் வருதோ நம்மளுக்கு, அப்படியே அந்த நாள் அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நம்ம லைஃப்பில் நிம்மதியாகவும் நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்றது நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயத்துக்கும், அப்புறம் வந்துட்டு நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்களுக்குமே இதெல்லாமே பொருந்தும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்மளாம் ஒரு சில பேர் இருப்போம். என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன நினைப்போனாக்கா, அவங்க நம்ம சொல்கிறபடியே இருக்கணும், நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன்.
அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ, அவங்க எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கட்டும். அவங்க நல்லவங்களா இருக்கட்டும், கெட்டவங்களா இருக்கட்டும். எந்த கேரக்டர் வேணாலும் அவங்க தான் இருக்கட்டும். நம்ம எப்படி நம்ம பழகணும்னாக்கா, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம ஏத்துக்க பழகணும். சரிங்களா? அப்படி ஏத்துக்க நம்ம பழகிட்டோம்னாலுமே போதும். நம்ம எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களா தெரியும். அதே நம்ம கொஞ்சம் ஏதாவது எதிர்த்து பேசினோம்னு வச்சுக்க, "இது நீ தப்பா பண்ற. இது நீ தப்பா பேசுற" அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்க, நம்ம வந்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கெட்டவங்களா தெரியும். என்னைக்குமே அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, யாரையுமே நம்மளால மாத்த முடியாது. நம்மளுக்கு புடிச்ச மாரி நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு நெனைச்சோம்னாக்கா, நம்மள மாரி முட்டாள் யாருமே இல்ல. ஏன்னா, அது அவங்க வேற, நம்ம வேற. அவங்க கேரக்டர் வேற, நம்ம கேரக்டர் வேற. சரிங்களா? யாரையுமே இந்த காலத்துல மாத்தவே முடியாது. அவங்க அவங்களா இருக்கட்டும் விட்டுட்டு நம்ம நம்மளா இருக்கலாம். அவங்க அவங்களா இருந்துட்டு போட்டும். இருக்கிற ஒரு லைஃப் இருக்கிற வரையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல இது ஒரு விஷயம் பண்ணாக்கா நம்மளால நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். அது வந்துட்டு என்ன மாரி இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்களால கண்டிப்பா அத முடியாது. கொஞ்சம் கையில பணம் காசு இருக்கிறவங்களால கண்டிப்பா அத செய்ய முடியும். அது அது என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, இந்த அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு, அப்புறம் வயசானவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி குடுத்து, இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா, அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எனக்கு இந்த ஆசை ரொம்ப நாளாவே இருக்கு. ஆனா, என்னோட நிலைமை வந்துட்டு இப்போ இருக்கிற நிலைமையில அதுமாரிலாம் பண்ண முடியுமா எனக்கு தெரியல சத்தியமா. ஆனா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. கண்டிப்பா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேனாக்கா, கண்டிப்பா வருஷத்துல ஒரு டைமாவது என்னால முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கணும்னு தான் நான் மனசார நெனைக்கிறேன். ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இது ஒரே ஒரு ஆசை தான். இது என்னைக்கு நிறைவேறுமோ தெரியல. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நிறைவேறுனா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுலயும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறதுலயோ, துணி வாங்கி குடுக்குறதுலயோ அந்த சந்தோஷம் அவங்க முகத்துல கண்டிப்பா தெரியாது. அவங்க கிட்ட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசினாக்கா உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்பளுக்கே இப்போ சொல்லுங்களேன், நம்பளுக்கே எப்படி இருக்குனாக்கா, இப்போ நம்மள சுத்தி இருக்கிறோம் எல்லாமே நம்மளுக்கு இருக்காங்க. எல்லாருமே இருந்தாலுமே என்னோட சிச்சுவேஷன் தான் நான் சொல்றேன். மத்தவங்கள பத்தி நான் எதுவும் சொல்லல. இப்போ எனக்கு எல்லாமே இருக்காங்க. பட் யாருமே இல்லாத மாரி தான் நான் இருக்கேன். அதே மாரி தான் அவங்களுக்கும் ரொம்ப வலிக்கும். இப்போ எனக்கு எல்லாம் இருக்காங்க, இல்லாத மாரியே ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு யாருமே இல்ல. அதனால ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு என்னைக்குமே எந்த ஒரு வித்தியாசமே இல்ல சத்தியமா. இப்போ ரீசெண்டா நான் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளால யாருமே கஷ்டப்பட்டுட கூடாது. கஷ்டம் ஆற மாரி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி, மத்தவங்கள எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன்ட்டு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சோ தெரியாம யாரையுமே கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அப்புறம் நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் கிடைக்கல, லேட் ஆகுது அப்படின்னாக்கா, அது கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ எந்த விஷயத்த குடுக்கணும் அப்படின்ட்டு. அவரு அந்த டைம் கரெக்ட்டா குடுத்துருவாரு. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதான். கடவுள நம்புங்க எல்லாமே நல்லது.